ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவில் விசேஷங்கள் பலவிதமான விசேஷங்களை கொண்டது. இந்த கோயில் நமக்கு தெரியும். மெயினா இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக தனம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா உலகத்திலேயே திரு அனந்தபுரம் தான். அதுவும் பெண் குழந்தையாக இந்த திவாகர முனிக்கு பகவான் காட்சியளித்தான் என்றால் கேட்கவும் வேண்டுமோ? பார்த்த உடனே இந்த குழந்தையை பிடிச்சி போயிடுறது. யாருக்கு தான் சுவாமி குழந்தையை பிடிக்காது? அதுவும் பல பேர் பாருங்கோ, இன்னைக்கு தத்து எடுத்துக்கிற எல்லாம் அதிகமாக பெண் குழந்தைனா தத்து எடுத்துக்கிறார். அதுக்கு பல ரீசன் இருக்கு. இருந்தாலுமே இந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த திவாகர மகரிஷிக்கு பிடிச்சு போயிடுறது. இந்த குழந்தை தன்னிடமே இருக்காதான்னு ஒரு ஏக்கம் வருது. பகவான் புரிஞ்சுட்டான். அதுக்காகத்தானே அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவனே அவன் தானே. பகவான் புரிஞ்சுட்டான். அதுக்கு என்ன, உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. ஆனா இந்த குழந்தை இவர் கேட்கிறார், வாயால நீ கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு இந்த குழந்தை சொல்றது. இது குழந்தை தானே. பல சந்தர்ப்பங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும். ஆனாலும் இவர் கண்டிக்கிறது இல்லை. அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருந்த குழந்தைகிட்ட விஷயம் என்னன்னா, நாம் அது ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஒரு தரம் கண்டிச்சோம் அப்படின்னா, நம்ம முதல்ல கண்டுக்கிறோம்னு தெரிஞ்சாலே விஷயம் குறைஞ்சிரும். அடுத்தது கண்டிச்சோம்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது ரெண்டும் இல்லைன்னா அந்த விஷயம் அதிகமாயிடும். இந்த படிக்கட்டில் ஏறி திரும்பி பார்க்கும். தவழற குழந்தைகள் பார்ப்போம். ஒரு படிக்கட்டில் ஏறி திரும்பி பார்க்கும். நம்ம பார்க்குறோமான்னு பார்க்கும். நாம் பார்க்கல அப்படின்னா இன்னொரு படிக்கட்டு ஏறும். சரி, நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணோம்? ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கும். இவன் என்ன பண்ணுறா? மேலே போன்னு சொல்கிறாளா, வேண்டாம் திரும்பி வந்துன்னு சொல்கிறாளா, அதட்டுறாளா என்னன்னு யோசிக்கும். நம்ம எதுவுமே சொல்லலை, பேசாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி ஒரு கையை எடுத்து மேலே வைக்கும். அடுத்த ஸ்டெப். அந்த மாதிரி இந்த குழந்தைய பல சமயங்களில் கண்டிக்கிறது இல்லை. ஏன் கண்டிக்கிறது இல்லைன்னா, இதனோட விளையாட்டு அந்த மகரிஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல சிறு குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை, அதுவும் பகவானுடைய ஸ்வரூபம். இப்படி இருக்க போது பகவான் விளையாடும் போது அந்த விளையாட்டை ரசிப்பதற்கல்லவோ நாம் எல்லாம் இருக்கிறோம். மகரிஷியும் அந்த குழந்தையோடு குழந்தையாக இருந்து அந்த குழந்தையை ரசிக்கிறார். அதனால இவர் எப்பயும் அந்த குழந்தையை பிரியவே மனசில்லை. அந்த குழந்தை இன்னொன்று என்னன்னா, இவர் கொஞ்சம் மதியூகி. நமக்கே அரிதா ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைய நாம் ஏதாவது வார்த்தையை சொல்லி அந்த குழந்தையை பிரிஞ்சுட்டோம்னா மனசு சங்கடமாயிடுமே அப்படின்றதுனால இந்த குழந்தையை பிரியறதுக்கு மனசு இல்லாமையே அவர் என்ன பண்ணாராம்? எதுவுமே கண்டிக்கிறது இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலம் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இடையூறு வருது. எந்த மாதிரி இடையூறு வருது? இந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணும்? நம்ம ஆராதனை பண்ணிட்டு இருக்கச்சே முதல்ல ஒரு பாத்திரத்தை தொட்டு பார்க்கும். சரி, குழந்தை தானே அப்படி தீர்த்தத்தை தெளிச்சு அக்செப்ட் பண்ணிப்போம். அடுத்தது ஒரு பாத்திரத்தை தள்ளி பார்க்கும். அதையும் அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இந்த குழந்தையை செய்வதெல்லாம் அவர் தள்ளி சரிச்சுட்டு இருக்கார், ஏத்துக்கிறார். இந்த குழந்தை என்ன பண்ணிவிடுறது? இந்த ஆராதனத்துல சாலிகிராமம் இருக்கு இல்லையா, சின்ன சாலிகிராமம், அதை எடுத்து வாயில போட்டுரும். நீ குழந்தைகளுக்கே பார்க்கலாம், இது இயல்பு. எதையாவது எடுத்தா வாயில போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு. அது பெருமாள் கிட்ட இருந்து வந்தது போல் இருக்கு. பெருமாளே குழந்தையானாலும் நம்ம ஸ்ரீமன் நாராயணிய ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி இது நாராயணத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தை எப்படியெல்லாம் தன்னுடைய தாயான யசோதையை ஆகர்ஷிக்கிறான் அப்படின்னு. அவள் இருக்கும்போது என்ன செய்கிறான், இல்லாத போது என்ன செய்கிறான் அந்த குழந்தை, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இப்போ அடுத்த வாரம் இந்த குழந்தையினுடைய விசேஷங்கள் தான் வருது. அப்படி பெருமாளுக்கே ஒரு எண்ணமாம், தான் குழந்தையாகிற போது அந்த குழந்தையாக தானும் மாறிவிடுகிறான். இங்க என்ன பண்றான்? எல்லா குழந்தையும் செய்யற மாதிரி அதை எடுத்து வாயில போட்டு விட்டுறான். சாலிகிராமத்தை எடுத்து வாயில போட்டா இந்த சாலிகிராமத்தை ஆராதனை பண்ற ரிஷி என்ன வரும்? கோபம் வருமா வராதா? அதை எடுத்து ஏன் உருட்டி விளையாடினா கூட பரவாயில்ல, திரும்பி வரட்ட வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். வாயில போட்டு கொடுத்த இந்த குழந்தை
என்ன பண்றது? முதல்ல தொடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஒரு செகண்ட், அதாவது நம்மளுடைய மனம் எந்த அளவிற்கு வேகமா இருக்கிறதோ அதை விட வேகமா இருக்குமா குழந்தையினுடைய ஆக்ஷன்ஸ். இது நாமளே பார்த்துருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற குழந்தைகள், பேர குழந்தைகள், மற்ற குழந்தைகள். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய செல்வஷம் பண்ணக்கூடிய குழந்தைகளை கொஞ்ச நேரம் நோட் பண்ணினா தெரியும் எவ்வளவு வேகம் இருக்கு அந்த குழந்தைகள் கிட்டன்னு. வயசாக வயசாக குறைஞ்சு போயிடுறது, அது வேற விஷயம். இது என்ன பண்றது? அதட்ட ஆரம்பிக்கிறார். எடுத்து வாயில போட்டோம்னா அதட்டுறார். அதட்டினா என்ன பண்றது? இந்த குழந்தை கோபம் வர்றது இவருக்கு. குடு குடுன்னு கேட்கிறார். இது ஒண்ணு இந்த சாலக்கிராமத்தை வாயிலிருந்து எடுக்கவும் இல்லை, ஓட ஆரம்பிச்சுடுறது. ஏன்னா குழந்தைகளையே நீ அதட்ட ஆரம்பிச்சோம்னா பயந்துரும், அல்லது பயந்த மாதிரி நடிக்கும். இது ரெண்டும் குழந்தைகள்கிட்ட உண்டு. பகவான்கிட்ட அது கிடையாது. இவன் வேற ஏதோ ஒரு பர்பஸுக்காக பண்ணிட்டு இருக்கான். பகவான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரியத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால என்ன பண்றான் இந்த குழந்தை? இது ஓட ஆரம்பிச்சிடுறது. இவருக்கு உடனே என்ன தோன்றது பாருங்க, அறிவை விட மனது, அதாவது ஹிருதயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறது. குழந்தை நீ ஓடாத, பரவாயில்ல, சாலிகிராமத்தை வாயில போட்டுண்டாலும் பரவாயில்ல, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத. எவ்வளவு எண்ணம் பாருங்க. அந்த குழந்தையுடைய அன்பு அந்த அளவுக்கு இவரை ஆட்கொண்டு விட்டது. நீ பிரிஞ்சு போகாத, ஓடாத குழந்தை, என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாதேன்னு கத்துறார். அதனுடைய வந்த வேலையே அப்பதானே பூர்த்தி ஆகும். இந்த குழந்தை ஓடின்னு இருக்கு. உடனே அது சொல்றது, என்னை நீ பார்க்க வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்கு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறோம். இது ஓடுற வேகத்தில் இவருக்கோ வயதானவர். அந்த குழந்தை ஓடும் வேகத்தில் இவரால் ஓட முடியுமா? ஓட முடியல, டிலே ஆயிடுது. அந்த குழந்தை எங்கே செல்கிறதுன்னு இவரால் புரிஞ்சிக்க முடியல. அழகான வார்த்தைகள், அனந்தன் காடுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடிடுது. சாதாரணமா காடா இருந்தாலே நமக்கு தெரியும், ஒன்றும் இல்லை, சில முந்திரி தோப்புகள் இருக்கும். இந்த பண்ருட்டிலேருந்து கடலூர் போற இடத்துல முந்திரி தோப்புகள். அந்த முந்திரி தோப்புகளை நாம ஒரு சின்ன தோப்பா இருந்தாலும் உள்ள போயிட்டோம்னா எது கிழக்கு எது வடக்குன்னே தெரியாது. அது போய் அனுபவிச்சவாளுக்கு தெரியும். இதே மாதிரி பாலைவனங்கள், ஒரு பாலைவனத்துல ஒரு மேட்ல இறங்கி கீழே இறங்கிட்டோம்னா அது எந்த பக்கத்துல இருக்குன்னு தெரியாது. வெயில் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நிழல் இருக்கு, இது கிழக்கு இது மேற்குன்னாவது தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல அதுவும் தெரியாது. இந்த அடர்ந்த காற்றுக்குள்ளே இது அழைத்து கொண்டு போகிறது, சொல்லிவிட்டு போகிறது, காடு என்று அனந்தன் காடு. சாதாரண காட்டுக்குள்ள போனாலே நமக்கு வழி தெரியாது, திக்கு தெரியாத காட்டில் என்று நாம் பயந்து போயிருப்போம். இது அனந்தன் விளையாடக்கூடிய காடு என்று வேற சொல்லிவிட்டு போகிறது. பகவான் ஒருவனிடத்தில் விளையாட ஆரம்பித்தானே, ஆனால் அது எப்படி இருக்கும்? அவனுடைய காடு. அந்த காட்டிலே இவர் போயிட்டே இருக்கார். ஒரு இலுப்ப மரம். இங்கேருந்து தூரத்திலேருந்து பார்க்கிறார். அந்த இலுப்ப மரத்துல ஒரு சின்ன பொந்திலே இந்த குழந்தை போவதாக இவருக்கு காட்சி தருகிறது. ஒன்று கண்கள் மறைத்து விடுகிறது, இன்னொன்று அடர்ந்த காடு. இந்த காட்டிற்குள்ளே இந்த குழந்தையை துரத்தி கொண்டு போகிறார். தன்னுடைய அன்பு தன்னை துரத்துகிறது, அந்த ஞானம் அதற்கு கை கொடுக்கிறது. இரண்டையும் சேர்த்து இவரை வழிநடத்தி செல்கிறான் பகவான். அந்த இலுப்ப மரத்திலே பொந்திலே இந்த குழந்தை அஸ்தமித்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இவர் கிட்ட போச்சே அந்த இலுப்ப மரம் வேரோடு சாஞ்சு போயிடும். எப்படி இருக்கும்? அடராமா, நான் தூரத்திலேந்து பார்த்தனே, இந்த இலுப்ப மரத்திலே தானே மரம் நின்று கொண்டிருந்தது, இந்த குழந்தை இதனுள் சென்றதே மரம் சாய்ந்து விட்டது. இவருக்கு என்னென்னலாம் எண்ணம் வருது பாருங்க. அதை பார்த்த உடனே, அந்த மரத்தை பார்த்த உடனே இவருக்கு யாரை நோக்கி தவம் பண்ணினார் இவர்? முதல்ல பகவானை நோக்கித்தானே, மகாவிஷ்ணுவை நோக்கித்தானே தவம் பண்ணினார். உடனே அந்த ஞானம் வந்துடுறதா. பார்த்தா பகவான் பத்மநாபனாக பெரிய விஷயமாக காட்சி தருகிறான். நம்ம இந்த கிழக்கு நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மலை நாம போனோம்னா தெரியும். திருப்பதி மலை ஆரம்பித்து அது கிழக்கே
எந்த இடத்திலே கொண்டு போய் முடிகிறது, இது தலை, இது உடல், இது திருவடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பகுதி இருக்கான். இந்த திருவல்லம், அந்த பெரிய இடம், அந்த திருவல்லம் என்ற இடத்திலே திருமுடியாகவும், திரு அனந்தபுரத்திலே திருமேனியாகவும், திருப்பாதபுரத்திலே திருவடி பகுதியும் இவருக்கு காட்சி தந்துதான். இவர் மகரிஷி. ஒரே சமயத்துல பகவான் காட்சி கொடுக்கிறான், இவரால் காண முடிகிறது. அப்படியே பிரமிப்பு இவருக்கு. நாம் பகவானைத்தான் தேடி வந்தோம், பகவானை காண வேண்டித்தான் தவம் இருந்தோம், பகவான் நமக்கு குழந்தையாக ஆசீர்வதித்தான் வந்திருந்தான், அவனே நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் இன்று நமக்கு காட்சி தருகிறான். எப்படி? பெரிய ரூபத்திலே. திருவல்லம், திரு அனந்தபுரம், திருமுடி, இப்படி திருப்பாதபுரம். இவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், அதிசயம், ஒரு பக்கம் சின்ன ஒரு சம்சயம். சுவாமி, இவ்வளோ பெரிய உருவத்தை என்னால் பார்க்க முடியல, முடிஞ்சது. ஆனாலும் தேவரீர் இன்னும் தங்களை சுருக்கி கொண்டீரானால் என்ன மாதிரி எவ்வளோ பேர் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட், ஒரு விண்ணப்பம் வைக்கிறாராம் பெருமாள் கிட்ட. நீங்கள் உங்களுடைய திருவடியும் திருமுடியும் சுருக்கி காட்சி தர வேண்டும் அப்படின்னு வேண்டினாராம். பகவான் உடனே கையில் இருந்த யோக தண்டமாக காட்சி தந்தாராம். ரிஷியின் கையில் இருக்கக்கூடிய யோக தண்டமாக. அதனால்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷியினுடைய வம்சத்தில் வந்த பிராமணர்கள் அனந்த பத்மநாபரை ஆராதிக்கும் உரிமை பெற்றவர்களாக ஆகின்றனராம். அதற்கப்புறம் படுத்த அனந்த சயன கோலத்திலே பெருமாள் காட்சி தருகிறான் அப்படின்னு இந்த இடத்தினுடைய விசேஷம் சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கும் 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்க வண்ணம் பகவானை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் பெருசா திறந்து வச்சா பார்க்க முடியாதா? பார்க்கலாமே, பார்க்க முடியாதுங்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த நியதி அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி பகவான் இங்கே தானே அந்த மகரிஷிக்கு காட்சி கொடுத்தானோ இன்றும் அதே போன்று மற்றவர்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன ஆறுது, ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த இடத்துல ஒரு பெரிய தீ ஏற்படுறதாம். எப்போ? 1790ஆம் வருஷத்திலே, இல்லை 1729ஆம் வருஷம், 20லேருந்து 29, அந்த 29ஆம் வருஷத்துல ஒரு தீ ஏற்படுறது. ஏன்னா பகவான் இலுப்பை மரமாகத்தான் இருந்திருக்கான். அது வரைக்கும் மரத்தாலான பெருமாள் சுயம்புவாக இருந்திருக்கான். 12,008 சால கிராமத்திலான பெருமாளாக. ஏன்னா அதற்கு பிறகு பெருமாளை உண்டாக்கணும். அந்த சமயத்தில் ஒரு சிறு பெருமாளுக்கு ஒரு சிறு விஷயம் ஏற்படுகிறது. யாரால? இந்த தீயினால் ஏற்படி. அதுவும் அவனால் செய்து கொண்டதுதான், மற்றவர்கள் அவனை என்ன செய்ய முடியும்? அப்பொழுது அரசாண்டவன் மார்த்தாண்டவர்மன் அப்படின்னு அரசாண்டான். இவன் பார்க்கிறான், இருக்கிற அத்தனை பேரையும் பிராமணால அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகளை கூட்டு கேட்கிறான், என்ன பண்றலாம் அப்படின்னுட்டு. அங்க இருக்கிறவா சாதிக்கிறா, கடுசக்கரா அப்படின்னு ஒரு கலவை, அஷ்டபந்தன கலவைன்னு சொல்லுவா. இப்போ அதே மாதிரி பயணியில இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரகம் பழனி முருகனும் இந்த மாதிரி ஒரு கலவையால் ஆனதுதான். அங்க இருக்கக்கூடிய போகர் என்ற மகரிஷி என்ற முனிவர் என்ற சித்தர் அதை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல கடுகும், அதாவது இங்க இருக்கக்கூடிய சால கிராமத்திலால் ஒரு பெருமாளை உண்டாக்க வேண்டும். அந்த பெருமாள் கடுசக்கரா அப்படிங்கிற ஒரு தனி விஷயத்தை ஏற்படுத்துறா இங்க இருக்கிறவா. அதற்கு பெயர், அதாவது அந்த கலவைக்கு இந்த பெயர் கொடுக்கிறா. பின்காலத்தில் வந்தவா இந்த கலவைக்கு இப்படி ஒரு பெயரை அங்க இருக்கிறவா கொடுக்கிறா.
அதனால் இந்த இடத்திற்கு பெயர் அந்த பெருமாளுக்கு கடுசக்கரா அப்படிங்கிற ஒரு அஷ்டபந்தன கலவையினாலும் 12,008 சாளக்கிராமத்தினால் ஆளப்பட்டவராகவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவராகவும் இன்று இருக்கக்கூடிய அனந்த பெருமான் திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாகனாக நமக்கு காட்சியளிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது கேரள தேசத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நாராயணியம் பார்க்கச்சே எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்துட்டு வரோமோ அதற்கு ஈடான சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகங்களை பார்த்துட்டு வரோமோ அதே மாதிரி லீலா சுகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், வில்வமங்கல சுவாமிகள் அப்படின்னு. அவருடைய ஸ்லோகங்களையும் நாம் அப்பப்போ பார்க்கறது உண்டு. அவர் ஒரு பெரிய கேரள நம்பூதிரி, பிராமண நம்பூதிரியாக இருக்கக்கூடியவர், தினந்தோறும் பெருமாளை சேவிக்கக்கூடியவர். இவர் ஒரு நாள் கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம இதை சுவாமி வேதாந்த தேசிகனுடைய இதில் கூட பார்த்துருப்போம். 3 நாள் பட்டினி, ஒன்றுமே கிடைக்கல, தான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பெருமாளே, ஹயக்ரீவா, ஹயவதனா, உனக்கு நான் சமர்ப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வெறும் தீர்த்தந்தான் இருக்கு, இந்த தீர்த்தத்தையே நீ ஏற்றுக்கோ, ஏத்துண்டு எனக்கும் அதையே அல்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் பெருமாள். பெருமாள் கிட்ட வேதாந்த தேசிகன். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், ஒண்ணுமே இல்லை சமர்ப்பிக்கிறதுக்கு வில்வமங்களுக்கு. பார்த்தார், கொஞ்ச தூரத்துல ஒரு மாமரம் தெரிஞ்சது. அந்த மாமரத்துல இருந்து மாங்காய்களை பறிச்சுன்னு வந்தாராம். இந்த மாங்காய்களை பறிச்சுன்னு வந்து அங்க தேங்காய்கள் அதிகமா இருக்கும். அந்த தேங்காயில் எடுத்து ஷரடு இருக்கிற அந்த கொட்டாங்கச்சின்னு சொல்லுவோம், இல்லை சிரட்டை அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொட்டாங்கச்சியில் எடுத்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்றார். அதை கீழே கொட்டாங்கச்சி ஒரு அதற்கு பிரதானமாக வைத்து மேலே இருக்கக்கூடிய மாங்காய் அதில் வைத்து இவருக்கு ஆராதன பொருளாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாராம். அந்த சிரட்டையில் மாங்காயை வைத்து நிவேதனம் செய்யப்பட்டதால் இப்பொழுதும் பெருமாளுக்கு என்ன பண்றா, இன்னைக்கு அப்படியே பெருமாள் எழன்னு இழைச்சுன்னு இருக்கார் பொன்னால. உலகத்திலேயே பணக்கார பெருமாளாக இருக்கிறதுனால இந்த சிரட்டையே பொன்னாலான சிரட்டையாக பண்ணிவிட்டாளாம் நம்பூதிரிகள். பெருமாளுக்கு இந்த பொன்னாலான சிரட்டையிலே இன்றும் நிவேதனம் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய விசேஷமாக சொல்லப்படக்கூடியது. ஆதித்யவர்மன் அப்படின்னு ஒரு சேர நாட்டு அரசன். இந்த சேர நாட்டு அரசன் என்ன பண்ணா, அந்த சேர தேசம் ஃபுல்ல எப்படி ஆந்திராவிலேருந்து வந்த விஜயநகர பேரரசை ஸ்தாபித்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பல கோயில்கள் கட்டுமான பணிகள் பண்ணார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பாண்டிய தேசத்து ராஜாக்கள், சோழ தேசத்து ராஜாக்கள், இவர்களெல்லாம் பல கோயில்களை நிர்மாணம் பண்ண மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆதித்யவர்மன் சேர நாட்டில் இருக்கக்கூடியவன் இந்த கல் மண்டபத்தை பிரதிஷ்டை பண்றானாம். பக்தி பரவசமா அவன் கல் மண்டபத்தை அதாவது மகாராஜா என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த காலத்துல இந்த காலம் மாதிரி கிடையாது சுவாமி. அந்த காலத்துல தான் கிட்டையே இருந்து ஒவ்வொரு செங்கல்லையும் எடுத்து வைக்கிறத பார்ப்பார். ஒவ்வொரு கல்லையும், செங்கல் இல்லை கருங்கல். இந்த காலத்துல செங்கல்ல கையில தூக்கி காட்டுறா, செங்கல் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாளன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு செங்கல் எடுத்து கையில் தூக்கி காட்டுறா இல்லையா. ஆனால் அந்த காலத்திலே ஒவ்வொரு கருங்கல்லையும் ஒவ்வொரு இன்ச்சையும் எந்த அரசன் இருக்கானோ, நம்ம இதை ராஜராஜ சோழனில் பார்த்துப்போம். பழைய ராஜராஜ சோழன் சினிமாவில் அந்த இடத்துல எல்லோரும் அவனுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ராஜராஜ சோழன் இங்கே எப்படி சிற்பம் செதுக்கப்படுகிறது, அந்த நந்திகேஸ்வரன் நந்தியானவர் எப்படி செதுக்கப்படுகிறார், அந்த இடத்துல தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்று இருப்பான். அந்த மாதிரி இந்த சேர அரசன் ஆதித்யவர்மன் என்ன பண்ணுவானா, இந்த மண்டபம் கட்டுறா. இந்த மண்டபத்தினுடைய இருக்கச்சே தான் உட்கார்ந்து பக்கத்தில் ஒரு பெரிய ராஜ சிம்மாசனத்தை போட்டு பார்த்துட்டே இருக்கான், எல்லாரையும் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். மண்டபம் கட்டி முடிக்கப்படுகிறது. இவனுக்கா மண்டபம் கட்டி முடிக்கப்படும் வரையில் ரொம்ப கலப்பு. அந்த காலத்துல விரதம் இருப்பா. இப்ப நாம பார்த்தோம் இல்லையா, அனந்தசயன விரதம் அப்படின்னு. அந்த பத்மநாபதாசன் எல்லாருமே அப்படித்தானே சொல்லிக்கிறா. அந்த பத்மநாபனுக்கு தான் செய்யக்கூடிய வரையில் எதுவுமே சாப்பிட்றதில்லை, இது முடிக்கணுமேனு ஒரு விரதம். முடிச்ச உடனே
இந்த குழந்தை பகவானுக்கு எல்லாருமே குழந்தைகள் தானே, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசனுக்கும் அங்கே அப்படியே அந்த மண்டபத்திலேருந்து பால் சொரிந்ததான். என்ன அழகு பாருங்க. பகவானால பொறுக்க முடியல தன்னுடைய குழந்தை. நாம உண்மையா இருந்தோம்னா, பகவானுக்கு பக்திங்கிறது உண்மையா இருந்தா பகவான் நம்மளை ஏத்துக்கிறதுக்கு தயங்கிறதே கிடையாது சுவாமி. காட்டு சர்க்கரை யோகம்னு பார்த்தோமே, இறைவனின் கிரீடம், குண்டலங்கள், கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சாலிகிராம மாலை, மார்பிலே தவழக்கூடிய பூணூல் மற்றும் அலங்கார மாலைகள், வலது கை இடது கை கங்கணங்கள், தாமரை மலர், வலது கையிலே கங்கணம், இடது கையிலே தாமரை மலர், இப்படி பலவிதமான அலங்காரங்கள், இவை அனைத்துமே இப்ப இருக்கக்கூடிய என்னது தங்கத்தால் ஆனதான். அன்னைக்கு அந்த பெருமாளை சாலக்கிராமத்தால் பண்ணி வைத்தவன் நம்பூதிரிகள் இன்னைக்கு எல்லாத்தையுமே தங்கத்தால பண்ணி வச்சிருக்காளாம். இதற்கு ஆயுர்வேத மூலிகைகளால் செய்யப்பட்டது அப்படின்னு நாம பார்த்தோம். இந்த ஆயுர்வேத மூலிகைகளால் செய்யப்பட்டது எது? இந்த காட்டு சர்க்கரை யோகம், கடு சக்கரான்னு சொல்லுவா, காட்டு சர்க்கரை யோகம்னு சொல்லக்கூடியது. இதனால மூலிகைகளால் ஆனது அப்படிங்கிறதுனால இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, அங்க மயிலறகு, இந்த போறவாளுக்கு தெரியும், மயிலறகு சாத்தி வச்சிருப்பா. பெருமாள் மேலிலே இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்கு இல்லையா, தினந்தோறும் புது புது விதமான நந்தவனத்தில் வரக்கூடிய அந்த பூக்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே, அந்த பூக்கள் கீழே விழுந்து பெருமாளுடைய மேனியிலும் கீழே இருக்கக்கூடிய அந்த மேனியில் விழக்கூடிய பூக்களை மயிலிறகால் தான் சுத்தம் செய்வாளாம். ஏன்னா அந்த காலத்துல இருந்த நம்பூதிகள் பெருமாளுக்கு வலிக்குவே அப்படின்னு திங்க் பண்ணது உண்டு. இன்னொன்று இந்த கடு சக்கரை யோகம்னு பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அது ஒரு மூலிகைகளாலான பெருமாள் அப்படிங்கிறதுனால அந்த மூலிகையினுடைய தரம் குறைஞ்சிட போறதேன்னு மயிலிறகால அந்த பூவை சுத்தம் செய்வாளாம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.